ஹிட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னது இது? ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க. ஒரு பக்கம் ஸ்வேதா மேடம் டாக்டருக்கு கிஃப்ட் அனுப்புகிறாங்க. இங்கே என்னதான் நடக்குது? ஒன்றுமே புரியலையே. ஹலோ, டாக்டருக்கு டிடி இன்ஜெக்ஷன் போடணுமா? கொஞ்சம் நர்ஸை வர சொல்லுங்க. ஹே நோ நோ நோ, வேண்டாம் வேண்டாம், நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே டாக்டர். உன்னை அப்படியே ஒன்று போட்டேன் வை. சேஞ்ச் உள்ள இருக்கு. ஏய் மதி, என்ன காலையில இப்படி டல்லா இருக்க? என்ன விடு, இவ்ளோ ஹாப்பியா வரியே, என்ன விஷயம்? ஆதிய பாத்தியா? ஆமா, அவன் அவங்க அம்மா கிட்ட பேசிட்டானா? இல்ல மதி, அவங்க அம்மா கிட்ட பேச முடியலையா. கூடி சீக்கிரம் பேசிடுவேன்னு சொல்லிருக்கான். என்னடி சொல்ற? நீ பிரைட்டா வந்ததை பார்த்ததும் நான் கூட அவன் அவங்க அம்மா கிட்ட பேசி ஓகே வாங்கிட்டான்ல நினைச்சேன். ஆனா நீ என்னடி இப்படி சொல்ற? ஆமா, நியாயமா பார்த்தா இந்த சிச்சுவேஷன்ல நீ டல்லா தானே இருக்கணும். ஆனா 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி ஜொலிக்கிறியே, என்ன விஷயம்? புரியுது புரியுது. காலையிலே டாக்டர் ரூம்ல போய் பார்த்துட்டு வந்திருக்க. அவர் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரோ உனக்கு எனர்ஜி லெவல் கூட இருக்கு. சும்மா 2 பாட்டில் குளுக்கோஸ் ஏத்துன மாதிரி தெளிவு அப்படி ஒரு தெளிவு. ஏ சும்மா ஓட்டாதடி, புரியுதுல்ல, விடு. சரி நீயே சொல்லு, ஏன் டல்லா இருக்க? ஐயோ, அத வேற ஞாபகப்படுத்திட்டியா? அத நினைச்சாலே எனக்கு அலர்ஜியா இருக்குடி. அதான் குட்டி குட்டியா கலர் கலரா மெடிசன் வச்சிருக்கியே, அப்புறம் என்ன பயம்? என்ன பிரச்சனைன்னு சொல்லு. என்ன பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்ல இருந்து வராங்களாம். இப்பதான் அம்மா கால் பண்ணி சொன்னாங்க. ஹே, நல்ல செய்தி தானடி. இதையே இவ்வளவு டல்லா சொல்ற? எனக்கு பிடிக்கல மகிழ். மதி, என்னைக்கா இருந்தாலும் ஒருத்தனை கல்யாணம் பண்ணி தானே ஆகணும். உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சா நம்ம 2 பேருக்கும் ஒரே சமயத்துல கல்யாணம் நடக்கும்ல. சந்தோஷமா மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வச்சா பரவாயில்ல. இப்படி சந்தேகத்துல தள்ளி விட நினைச்சா எப்படி ஏத்துக்க முடியும்? என்னடி சொல்ற? நேத்து நைட்டு உனக்கு கால் பண்ணி நான் பேசினல, எங்க அப்பா அத ரூமுக்கு வெளியே நின்னு ஒட்டு கேட்டுட்டு இருந்திருக்காரு. நான் வேற உன் லவ் பத்தி ஏதேதோ பேசி உனக்கு கான்பிடன்ட் கொடுத்தல, அத அறகுறையா கேட்டுட்டு நான் தான் யாரையோ லவ் பண்றேன்னு நினைச்சு சந்தேகப்பட்டு என்ன கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அச்சச்சோ, அப்புறம் என்ன, வழக்கம் போல அதே அக்கா புராணம் தான். அக்கா கல்யாணத்துல போன மானத்தை ஏன் கல்யாணத்துல தான் மீட் எடுக்கணுமா. இனிமே 7 மணிக்கு மேல நான் போன் பேசக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டுட்டாரு. அதுக்கு என் தம்பி வீரன் விக்கிய காவலுக்கு வச்சுட்டாரு. சாரிடி, தெரியாம சிரிச்சிட்டேன். விடுடி, சிரிக்காம இருந்தாதான் ஆச்சரியம். ஏன்னா எங்க குடும்பம் நிலவரம் அப்படி இருக்கு. ஏண்டி, உங்க அப்பா மாறவே மாட்டாரா? பெத்த பொண்ணு இப்படியா சந்தேகப்படுவாங்க? 4 அடி அடிச்சா கூட அப்பா தானேன்னு வாங்கிக்கலாம். ஆனா இப்படி வார்த்தையால குத்துறதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல. இதனாலதான் பொண்ணு பார்க்க வராங்கன்றதுனால எனக்கு கல்யாணம் நடக்க போகுதுங்கிற எந்த எக்ஸைட்மெண்ட்டுமே எனக்குள்ள வரல. அப்படி சொல்லாத மதி. உனக்கு கல்யாணம் ஆகி போற வரைக்கும் தான் அவரால அப்படி பேச முடியும். உனக்கு நல்ல வரன் அமைஞ்சிட்டா இதெல்லாம் மறந்துரும். உன் அப்பா என்னவோ சொல்லிட்டு போட்டோம், ஆனா நீ உன் கணவனை தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்காத. நானும் உன்னோட வரேன்.